ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரே கேமர்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நேற்று தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவாலிஃபயர் 1. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சட்டு புட்டுன்னு ஓகே வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். போயிடலாம். ஐயோ, இன்னைக்கு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணலாம் ஃபேஃப் டூப்ளசி ஜானி பெரிஸ்டோ வெளில பூத்துடலாம். நெக்ஸ்ட்டு நல்ல பிளேயராக இருக்கணும். கன்ஃபார்ம் நல்ல பவுலர்ஸும் இருக்கணும். ஐயோ, என்னடா எல்லாரும் பெரிய. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். நேரம் ஓகே, நம்ம ஹெட்செட் சூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே தலை சூஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது ஹார்ட் மூடு, அதையும் ரிமெம்பர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இருக்கணும். பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்காங்க. ஓகே இன்றைக்கி நம்ம தீயாக வேலை செய்யணும் கைஸ். ஐயோ, நானும் பார்த்துட்டு தாங்க இருக்கேன். தம்ப்நெயில் தான் உருவாக்க, ஆனால் அது ஒரு மண்ணும் முடியலை. அது என்னன்னு தான் தெரியலை. அட்லீஸ்ட் ஷூட்டிங் போயாவது போட்டு பார்க்கணுன்னு பார்த்தேன், அதுவும் கிடச்சிச்சு. ஆனால் அவங்க எப்படி பண்ணுறாங்க இன்னும் புரியலை. ஓகே, நம்ம தம்ப்நெயில் உருவாக்காமையே போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஏங்க பார்க்குறதுல அட்லீஸ்ட் ஒரு 1000 பேராவது பார்க்குறாங்க. டோட்டலாக 1000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணது கொஞ்சம் பேராக தான் இருக்காங்க. அதனால தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்கேன், அதுக்காகவே அது ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். லைக் கூட பண்ண வேணாம் ப்ளீஸ் கைஸ். ஏன்னா நம்ம புது சேனல் வேறு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோலாம் வரும். சப்போர்ட் பண்ணுங்கப்பா. 6ங்க, இது ஹார்ட் மூடு தான். நான் ஒன்றும் ஈஸியில் சார்ல. நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்களா? அவ்வளோ பேர் பார்க்குறீங்களான்னு தெரிலையே. சரி, பார்க்குறவங்க எக்ஸ்பர்ட் மூடு விளாட்லான்னா மறக்காமல் சொல்லுங்கள். ட்ரை பண்ணலான்னு விளாடி வீடியோவே போடுறேன். அந்த சீசன் தோற்றாலும் பரவாயில்ல, விளாண்டு வீடியோ போடுறேன். ஏன்னா நானும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்குது. நான் நல்லா வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆடு மூட்லேயே ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இதனால தான் வர மாட்டேங்குது போலக்கு. அது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேட்ச் விட்டு வேறு என்னமோ பேசிகிட்டு இருக்கேன் போல இருக்கு. ஓகே, ஸ்கோர் 14. தோனி வந்துட்டாரு. இல்லை நாட் அவுட். நான் சொல்கிறத விட டிஆர்ஸ் எடுத்து நம்ம பார்க்குறது ஏதோ பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏங்க முன்னாடி தாங்க மும்பை மேட்சும் ஜெயிச்சிட்டு பஞ்சாப் மேட்சும் ஜெயிச்சிட்டேன். மும்பை மேட்ச் மறக்காமல் போய் பாருங்கள், ஓவர் த்ரில்லராகவே இருக்கும். இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்க முடியாது, அவ்வளோ கஷ்டம்தான். இல்லைன்னு சொல்லலை, சொன்னா பால் பார்த்தீங்களா? அந்த வீணா போன பேரை என்ன பண்ணிச்சிருக்கான்னு. பால் வரல, விட்டுருந்தா கூட ஸ்டெம்பு மிஸ்ஸிங் தான், இப்படி தான் போயிருக்கும். எல்லாமே க்ரீன் கலரில் வந்தால் எப்பட்றா டே. ஓகே நான் ஒரு கொஞ்சம் ஹைலைட்ஸாக தான் போடுவேன். அதனால் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதான் கொஞ்சம் நின்று ஆடுவாரான்னு பார்க்கணும். 2 பால்ல 10 ரன் எடுத்திருக்காரு. மை காட். பாரு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே ஷார்ட்ஸ் இருக்கும். ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக அப்லோட் பண்ணியிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். அது நல்லா தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு நேற்று சிஎஸ்கே தோத்துருச்சு. ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆல்ரெடி பிளே ஆஃபை விட்டு வெளில போயிட்டோம். ஓகே, கொஞ்சம் அடுத்த ஒரு 10 ஓவர் முடிஞ்சு கூப்பிடுறேன். இருங்க, இந்த பாலில் அடிச்சுக்கலாம். ஓகே, ரொக்க வைக்கிறன்றதை விட அடிதான் அடிக்கிறேன், ஆனால் பால் தாண்ட மாட்டேங்குது. எப்போ பவர் பிளே வந்துச்சோ அப்போ முடிஞ்சிச்சு. அதுலேருந்தே எல்லோரும் ஃபீல்டிங்லாம் இப்படின்னு ஃபுல் டாஸா அவுட்டா. இருங்க பாய், கொஞ்சம் எடுத்துக்கிறேன். உங்கள் சேனலுக்கு புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் எதாவது சொல்கிறேன், நீங்களும் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே ஸ்பின்னரோ தப்பு பண்ணிட்டோங்க. ஓகே நம்ம செகண்ட் இன்னிங்ஸில் பார்க்கலாமா? அட பாவி, ஏன்டா உடனே செகண்ட் நினைக்கிறேன்னா
எனக்கு வேறு வழி இல்லை, டொக்கோச்சு தான் ஆடணும். ஹைலைட்ஸ் நான் முதல்ல சொன்னேன், ஆனால் நான் டொக்கோச்சு ஆடுறேன். ஓகே டாட்டா பாய் பாய், செகண்ட் இன்னிங்ஸில் பார்க்கலாம். திரும்பி வந்துட்டுங்க. முன்னாடி ஓவர்லலாம் ஓவர் மெய்டுன்னு நோ பால் கூட போட்டாங்க. அதில் ஒரே ஒரு சிங்கிள் தட்டினேன், ஒரே ஒரு ரன்னு, டோட்டலாக 2 ரன் இருந்தாங்க. நோ பாலில் ஃப்ரீ ஹிட்டில் கூட நம்மளால் அடிக்க முடியலன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ மோசமாக ஆடுறோம். டே அட்ரா, என்னடா இது, பால் இப்படி போகுது, அப்பா அட்ரா. சூப்பர், சிக்ஸா, சிக்ஸுங்க, சூப்பருங்க சூப்பருங்க சூப்பரா. இதே மாதிரி தாங்க ஆடணும், இது மாதிரி தாங்க ஆடணும். அட்லீஸ்ட் ஒரு 140 ரன்னாவது எடுக்கணும், எடுத்தாதான் முடியும், இல்லாட்டினா வாய்ப்பு இல்லை. இப்படி லேக் அடிச்சா அதெல்லாம் முடியாது. லேக் அடிக்காம நல்லா தெளிவாக இருக்கணும். நீ ஒன்பி நல்லா போடுறான், அவன் நோ பால் போட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்க இது போல் கொடுத்தான். எனக்கு நோ பாலு ஃபுல்லாக எல்லாமே பவுன்ஸு தாங்க ஓவரில் போடுது. பாதி 3 பால் பவுன்ஸே, 2 பவுன்ஸ் முதல் பாலே போட்டான். அதுக்கப்புறம் 3ஆம் பால் ஏதோ கீழே போட்டான். அடுத்த 3மே பவுன்ஸு, அப்படிதான் நினைக்கிறேன். இல்லையே, அப்படி இல்லை, வேறு மாதிரி தான் போட்டான். இல்லைங்க, 9 பால் நோ பால் தாங்க போட்டான், காமிச்சாங்க. நான் சொல்கிறது வேறு நோ பால். ஆட பிடிச்சிட்டானா, பிடிச்சிட்டியா, சூப்பர்ரா சூப்பர்ரா, முடிச்சிட்டாங்கடா. சுரேஷ் ரெய்னா ஏங்க, நான் ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணுங்க, வாய்ஸ் சேஞ்ச் பண்ணா அல்ல என்ன கேட்டுச்சுன்னா சுரேஷ் நைனான்னு கேட்டுச்சு. அதனாலே நான் வாய்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதில்ல. பத்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, லைக் போட்டவங்களுக்கும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி, பண்ணவங்களுக்கும் 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி. 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, 1.7K பார்த்துருக்கீங்க, அவங்களுக்கும் நன்றி. லைக் பண்ண 72 74 லைக் பண்ணவங்களுக்கும் நன்றி. மொத்தத்தில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தப்பான ஷாட் எதுவும் ஆடல, ஆனால் இதை வேற சைடில் அடிச்சிருக்கலாம். செரால்ஸ் நம்மளோட நாயகன் வந்திருக்காங்க, ஆல்ரவுண்டர் நாயகா. நீ தான்ப்பா பார்த்து விடணும், நீ இல்லைன்னா அதுக்கப்புறம் காலி. ஓகே, ஒரு கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். பேட் வைப்ரேஷன் முடிச்சு விட்டாங்க ஓட்டத்தில் 127க்கு. எல்லாம் வர்றவனுங்க எல்லாம் விக்கெட் எடுக்கிறான்னு சொல்ல மாட்டேன், இவன் தான் விக்கெட் எடுத்தான். நம்ம அவ்வளோ மோசமாக ஆடுறோம். நல்ல வேலை, நேரத்துக்கு அம்பையர் அவுட்டு தானே கதை முடிச்சிருச்சு நம்மளோட கதை. இந்த நேரத்துக்கு அம்பையர் அவுட் இருந்தானா, அம்பையர்ஸ் கால் தானே, அதனால நம்மளை முடிச்சு விட்டுருப்பான். நல்ல வேலை, ரொம்ப நல்ல கொண்டாடே. இந்த மும்பை காசு கொடுக்குறானுங்க தான் நினைக்கிறேன். இல்லை, இந்த பால் வேணாம். சூப்பர்ரா ஸ்டில்ல வேணா போதும். நம்ம செரால்ஸ் இருக்காங்க, அவர் பார்த்துப்பாரு. அவர் வந்தார், 2 பிக்ஸ் 2 4 அடிச்சிட்டாரு. ஐயோ, என்னடா அது, பவுண்ட்ரியா. சூப்பருங்க. இது மாதிரி அடிச்சாருன்னா கன்ஃபார்ம் நம்ம இந்த மேட்சை ஜெயிக்க. டெஃபெண்டிங் சாம்பியன்ஸ் தானே நம்ம, டெஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கிட்ட நீங்கள் 130 என்ன 100 கொடுத்தாலும் நாங்கள் டெஃபெண்ட் பண்ணிடுவோம். அவ்வளோ பவுன்ஸாக போட்டாருதா சாமி. டேய் செரால்ஸ் முடிச்சு விட்டானா, இல்லை பவுண்ட்ரி. அடுத்த வாட்டி வாடி, உனக்கு இருக்குது பார்த்து மொத்தி விட்றேன் ஓவரில். இல்லை பேட்டிங் ஒரு வீல எவன்டாவன் கக்கீஸ் ஒரு ரப்படா தப்படாவை மத்தி டப்பாங்க. ஐயோ, நம்மள முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கே இவரு. சஞ்சு சாம்சன் என்னங்க இவரை போய் உட்கார வச்சிருக்காங்க தண்ணி குடிக்கிறதுல. கன்ஃபார்ம் ஃபைனலில் ஒரு சம்பவம் இருக்குது, அந்த ஒரு சம்பவம் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் அப்படியே சப்போர்ட் நல்ல வேலை லேக் அடிச்சனால 4 போயிடுச்சு, இல்லாட்டினா போயிருக்காது. அந்த ஒரு சம்பவம் என்னென்னு தயவுசெய்து ஃபைனல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன மூடில் விளாட்லாம், என்ன கேம் விளாட்லாம், அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா கிராண்டிலாம் போடலான்னு இருக்கேன். ஐயோ என்ன செரால்ஸ், உங்கள் தப்பு இல்லை, என் தப்பு தான். சூப்பரு, நைஸு. 17 ஓவருக்கு இன்னும் விளையாடி இருக்கோம். இது 3ஆவது மேட்ச்னு நினைக்கிறேன் இன்னும் விளையாடுறது. இல்லை அட்ரா, சமங்க
புவனேஸ்வர் குமார் 4 பால் டாட் சரி 4 அடிச்சிருக்காரு. அடிக்கிற ஒரு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்படியே ஒரு அடி சூப்பர். ஓகே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். செகண்ட் இன்னிங்ஸில் பார்க்கலாம். ஸ்கோர் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. 151 வந்துடும். அவனுக்கு கடைசியில் ஒரு 4 அடிச்சா. விராட் கோலி 34, செரால்ஸ் 10 பாலில் 32. ஆனால் விராட் கோலியோட இம்பேக்ட்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஏன்னா இவங்க 46 பாலில் 34 அடித்தாங்க. பட் நம்ம செரால்ஸ் 10 பாலில் 32 அடித்தாங்க. அதான் டிஃப்ரென்ஸ். செரால்ஸை போட வேணும் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஓவரில். ஓவினோ தாமஸ் இதோ ஒரு தாமஸ். ஐயோ டேய் ஒயிடு போலடா செய்ய. ஓகே நான் அந்த ஓவர் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். ஆடு மூடில் ஒரு வாட்டி கூட நம்ம இழுத்தே அடிக்கலன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனால் இந்த குவாலிஃபயர் ஒன்று முடிச்சு விட்டாங்க. நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒய்டு கொடுக்காம இருந்திருக்கலாம், கொடுத்து தொலைஞ்சிட்டேன். ஒய்டில் 4 கொடுக்காம இருந்திருக்கலாம், கொடுத்து தொலைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். இன்ன வரைக்கும் நிறுத்த மாட்டேங்கிறானுங்க. ஓ மை காட் விக்கெட்டு. ஓ இல்லையா சூப்பரு. செரால்ஸை அப்படியே கெலாக்ஸ் மாதிரி அப்படியே உரிச்சு சாப்பிட்டாங்க. கெலாக்ஸ் மாதிரி பால் ஊற்றி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான். இவங்களுக்கு நினச்சாலும் இவங்களை தடுக்கிறது கஷ்டம். எப்படின்னு பாருங்கள், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கொஞ்சம் தான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சொன்னேன் இல்லைங்க, ஹர்திக் பாண்டியா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த கேம் கைக்கு வராதுன்னு. அடிச்சாருங்க 2 6 ஸ்ட்ரைட்டில். அப்பா அப்பயே கேம் முடிச்சு. இப்போ விக்கெட் இவர் மட்டும் எடுத்தால் போதும், முடிச்சிடலாம். என்னால் நம்ப 5 ஓவர் கொடுக்க முடியல. ஆட்டோ பிளே வேற. ஐயோ விக்கெட்டுங்க. யாரா நீ? லேக் அடிக்குதுங்க. அப்பா காட்டுத்தனமாக அடிக்குது லேகெல்லாம். இந்த மாதிரிலாம் அடித்தா எப்படி ஜெயிக்காது சொல்லி. அவுட்டுங்க. ஐயோ இது தொலைய மாட்டேங்கிறாரு இவரு. இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். ஏன்னா 30 பால் 37 ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். ஓவினோ தாமஸ் நம்மளுக்கு கை கொடுத்த ஒரு பவுலரு, கை கொடுக்கல விக்கெட் எடுத்த பவுலரு. டேய் என்னடி இது? நம்ம கரெக்டாக தானே போட்டோம். அவுட்டுங்க. கை கொடுத்த பவுலர்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே அவுட்டு. விக்கெட் தான். அது மகனை எடுத்து பாடுற டிஆர் சொல்லிட்டு. இல்லைங்க நீ கேட்டால் ஹர்திக் பாண்டியாவை நான் ஸ்ட்ரைக்கரை வச்சு இந்த டீமை முடிச்சாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஏன்னா அவர் ஸ்ட்ரைக் வந்து இழுத்து தான் அடிக்க ட்ரை பண்ணுறாரே தவிர இப்படி இந்த டொக்கு வைக்கிறது அவரோட இதுலேயே இல்லை. அவர் அடிக்கிற பால்லே இல்லை. சூப்பருங்க. இது விக்கெட்டா போடா. இது விக்கெட்டு தான். பல்ப்பு ஆகிட்டோங்க. விக்கெட்ஸ் மிஸ்ஸிங்க. இட்ஸ் ஓகே. என்ன நம்மளுக்கு என்ன இப்போ பிரச்சனை நீங்களே சொல்லுங்க. ஜஸ்டில் தானே விக்கெட் ஆனோம். விக்கெட் ஆகாமல் தப்பிச்சான். எப்படியோ அடுத்த ஒரு பாலில் விக்கெட் ஆகி பல்ப்பு அங்கே தான் போகிறான் நம்மகிட்ட. ஐயோ முடிச்சுட்டான்டா நம்மள. ஹனுமான் விஹாரி முடிச்சு விட்டான். சூப்பராடே. வரவும் போகிறவங்க எல்லாரும் என்னை போட்டு மொத்தம் மொத்துறீங்க. நான் சொன்னேன் இது போல் நான் உங்களை அவுட் ஆக்குறேன்னு சொன்னேன். பேச்சுக்கு சொன்னேன் இப்படி அடிக்கலாமா அதுக்குன்னு. ஐயோ முதல் 3 பால் விட்டது. இப்போ இப்படி போட்டு அடிக்கிறானே. பேய் அடிக்கிறாங்க. ஏங்க ஒரு ஊருக்கு 6 ரன் இருந்தாலே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஐயோ தெய்வமே பிடிச்சிட்டான்டா. நம்ம லசித் மலிங்கா போட வராரு. போடுறா. வந்த சோதனையை பார்த்தீங்களா? இது சிஎஸ்கேக்கு வந்த மாதிரி. இது கேட்ச் இல்லையா?
ஐயோ இந்த வாட்டி அங்கே ஃபீல்டு வச்சுருந்தா அவுட்டுங்க. ஏங்க எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? போட்டு மொட்டை மொத்துறாங்க. ஒரு வாரம் காரணம் இருந்தாலே போதும்டா. சிஎஸ்கேக்கு நடக்கிற மாதிரி தான் எனக்கும் நடக்குது. இப்போ ரியலில் நாங்கள் நேற்று மேட்ச்சில் 24 பாலில் 24 என்னமோ அடிக்கணும்னு இல்லை, அந்த ஓவருக்கு இப்போ 36 பாலில் 36 ரன் அடிக்கணுவாங்களா, அது மாதிரி இருந்துச்சு. முடிச்சிச்சா 4. என்னங்க இது, முடிச்சு விட்டாங்க. முடிச்சிருச்சு, அதான் மேட்ச்சு. இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இன்னும் நம்மள்கிட்ட ஹோப் இருக்குது, ஜெயிக்க நல்லா வாய்ப்பு இருக்குது. ஃபீல்டிங் பண்ணால் ஜெயிக்கலாம். சிஎஸ்கேக்கு பண்ண மாதிரியே முடிச்சு விட்டாங்க. சூப்பரா, நைஸா, செமடா. நம்பி லசித் மலிங்கா கொடுத்தேன். அவர் என்ன பண்ணணுமோ அவர் பண்ணிட்டாரு. ஓகே, சூப்பர் ஃபீல்டிங்க. நம்ம இன்னும் நினச்சா நம்ம ட்ரை பண்ணலாம், முடிக்கலாம், நினைக்கலாம். ஒரு ஓவருக்கு 3 ரன் மட்டும் கொடுத்து விக்கெட் எடுக்கலாம். ஆனால் இப்படிலாம் நடந்த நினைக்கல. முடிஞ்சு கதை, அவ்வளோதான். இன்னும் 7 ரன் தான் 3 ஓவரில். அடுத்து நம்ம குவாலிஃபயர் 2ல் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். செமங்க. நான் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை. ஓகேவா, சிஎஸ்கேக்கு பண்ண மாதிரி நமக்கும் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஓவரில் ஒரு 2 விக்கெட் எடுத்தா ஜெயிக்கலாம், இல்லாட்டினா அவுட்டுங்க. இல்லை இல்லை அவுட்டு இல்லையே, அவுட் ஆன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரிலங்க. எனக்கு இல்லையே, எனக்கே மிஸ்ஸிங் த லெக் ஸ்டம்ப் தான் நினைக்கிறேன். எடுக்கலை. சூப்பரு. நான் சொன்ன மாதிரியே ஒரு விக்கெட் போயிடுச்சு. நான் ஸ்ட்ரைக்கரில் ஹர்திக் பாண்டியா இருக்கணும், அப்போனா தான் நம்ம ஜெயிக்க முடியும் சொன்னேன். அவுட்டு தாங்க. அவுட் ஆனது யார்? ஹனுமான் விஹாரி, கே கௌதமி, என்னடா பேர், கே கௌதம். ஓகே, இன்னும் ஒரே ஒரு விக்கெட் இருக்கு. இவங்களை பட்டுன்னு எடுத்தால் பட்டுன்னு முடிஞ்சிடும் இந்த மேட்ச்சு. பட் ஆனால் நான் ஜெயிப்பேன்னு எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. இது மும்பை மேட்ச்சு. புடி. ஆஹா, சூப்பர் சூப்பர். முடிச்சு விட்டாங்க. போங்க. ஐயோ, என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க? சரிங்க, ஃபீல்டிங் செட்டப்பை இப்படி வச்சு தானே இங்கே வை. போ, இங்கே போ. ஓகே, வந்த முதல் பாலே மங்களகரமாக போகுது. அவுட்டுங்க. ஜெயிச்சிட்டோம். ஏங்க, ஜெயிக்க முடியாது. ஜெயிச்ச மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். செம்ம விக்டரிங்க. ஜெயிச்சிட்டோம். எடுக்கலை, 10 விக்கெட் போயிடுச்சு. இதுவும் அதே மாதிரி தான். ஏங்க, நினச்சி கூட பார்க்காத ஜெயிச்சிட்டோம். 3 2 ரன்ல வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம். 2 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டோம். எவ்வளோ டே, என்னங்க இது, ஆர்சிபி ஜெயிக்கிற மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம். பரவாயில்ல. ஆனால் இப்படிலாம் ஜெயிக்க, ஐயோ ஹர்தீப் சிங், உங்களுக்கு தாங்க இந்த மேன் ஆஃப் த மேட்ச் போகணும்னு சொல்ல மாட்டேன். ஒலிவினர் தாமஸ் தான், ஏன்னா அவங்க தான் விக்கெட் எடுத்தாங்க. அவங்க மட்டும் எடுக்கலன்னா நட்டுக்கு காலி. ஆனால் செரால்ஸ்க்கு போயிருக்கு. செரால்ஸ் பணம் கொடுத்துட்டாரு, சும்மா சொன்னேன். ஓகே, டாட்டா பை பாய். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எதுக்கு போகிறோன்னா ஃபைனல். எவ்வாடேங்க, இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஏங்க, த்ரில்லர் மேட்ச்சுங்க, ப்ளீஸுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏங்க, ஃபைனலில் பெங்களூர் வந்திருக்காங்க. இது கன்ஃபார்ம் சூடு பிடிக்க போகுது. ஏன்னா இவங்ககிட்ட 2 மேட்ச்சும் நம்ம தோற்றுருக்கோமா? இல்லை ஜெயிச்சிருக்கோம் தான் நினைக்கிறேன். ஜெயிச்சிருக்கோம். இந்த ஃபைனல்ஸில் என்ன நடக்க போகிறோன்னு பாருங்கள். உங்களோட ஜிஜி டாட்டா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் யாரா அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ, நானும் கஷ்டப்பட்டு பார்த்தேன், விக்கெட் எடுத்தேன். புவனேஸ்வர் குமார், ஜெயசராஜ், லசித் மலிங்கா அவுட்டு. ஐயோ, விக்கெட்டை பற்றி சொல்ல போதே ஒரு விக்கெட்டு. சூப்பரு. ஏன்டா இன்னும் ஏதோ பைத்தியமான இதே ஃபீல்டு செட்டப் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இதில் இவனுங்க எனக்கு இந்த ஃபீல்டு செட்டப் தான் எனக்கு லக்கி. ஏன்னா நான் ஆடின எல்லா கேம்லையும் நான் பவர் பிளேயர் அப்புறம் நான் அதிகமாக எந்த மேட்ச்லையும் நான் வச்சுருக்க மாட்டேன் வெளில ஃபீல்டு செட்டப்பை. அதனால தான் இதுவும் பண்ணுறேன். இதில் ரன்னு போக நம்புகிறேன்.
போயிடுச்சு. இவங்களுக்குலாம் அப்படி பண்ணா இது வரைக்கும் எனக்கு அவ்வளோ ரன்னு போல. அதனால தான் நான் இதே ஃபீல்டு செட்டப் வச்சேன். இவங்களுக்கு அப்படி வைக்க வேணாம், கூடாது. இது இன்னும் லேக் அடிக்கும். ஆனால் நிறைய கேட்ச் இங்கே வரும் முன்னாடி. அதனால தான் நான் இன்னும் இந்த ஃபீல்டு செட்டப்பே வச்சுருக்கேன். அப்படியே ஃபீல்டு செட்டப் இருக்கேடா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நான் வச்சேன்ல அந்த ஃபீல்டு செட்டப் மாதிரிலாம் இது இல்லை. ஐயோ, நான் வளர்றேன்னு நினைக்கிறேன். காரணம் ட்ரெண்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு. அங்கேருந்து டொக்கு அதுலேருந்து டொக்கு அடிச்சானுங்க. அதனாலவோ என்னவோ நம்ம தப்பிச்சிட்டோம். இவங்க நினச்சிருந்தா இழுத்து அடிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க அது பண்ணல. ஏன்னா நம்ம பொறுமையாகவே ஆடிடலாம். 30 பாலுக்குலாம் நம்ம 50 அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க. அதுக்குள்ளே நம்ம முடிச்சு விட்டுறணும் இவங்களை. கக்கீஸ்வர பாடாவே வந்துட்டாங்க. இது மாதிரி என்னை கேட்டால் வச்சுக்கோங்களேன், பெரிய பவுலர்னா என்னை கேட்டால் பெரிய பேட்டர்னா லைனப்பை பார்த்தா தான் தெரியும். விக்கெட்டை சரசரன்னு எடுத்துடணும். ஒரு 20 பாலுக்கு 51 எடுக்கிற மாதிரி இருந்தால் அது நடக்காது. கேட்சா? அட பாவி, நான் இதுக்கு தாங்க நான் அந்த ஃபீல்டு செட்டப் மாற்றலை. நான் அந்த ஃபீல்டு செட்டப்பே மாற்றலை. அது இருந்தால் இதெல்லாம் அவுட்டுங்க. அது இருந்தால் இது கன்ஃபார்ம் அவுட்டு. போல்டு போடா, டே கிளம்புடா. துண்டு ஒரு வளர்றானோ இல்லை வளர்றான்னு நினைக்கிறேன். யானைக்கு அடி சறுக்கும், ஆனால் அடிக்கடி சறுக்காது. ஆனால் இப்போ ஒன்றும் கேட்ச் விட்டுலாம் ஆகலை. அதனால் வாயை மட்டும் போடுற வேலையை மட்டும் பார்ப்போம். அவுட்டுங்க, காலில் விட்டுருச்சு. எவ்வாடே ஒஸ்டடா இதெல்லாம் அடிச்சு டொக்கு வைக்க கூட இல்லை. நீங்கள் அடிச்சிருந்தாலும் எங்கேயோ போயிருக்கும் பாடு. எடுங்க இருங்க, ஒரே ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு செக் பண்ணிக்கணும்னு தோணுது. அவுட்டுதாங்க. அதனால தான் அவங்களும் எடுக்காம போயிட்டாரு போல இருக்கு. அவரும் ஹர்திக் பாண்டியா இவர் இருக்க போது நம்மளுக்கு இன்னும் அப்படியே இந்த பயம் இருக்கு நம்மளுக்கு. ஏங்க ஹேட்ரிக்கடா, அடுத்துடுறா, முடிஞ்சிச்சா? இல்லை இருக்கு. கேட்சா? எனக்கு வாயில் நல்லா வருது. நான் இது போங்கடா டே, நீங்களும் உங்கள் ஃபீல்டு எனக்கு வாயில் வருதுங்க. இது அவுட்டுங்க அங்கே இருந்தா. ஐயோ, இதனால ஒரு ஹேட்ரிக் மிஸ் ஆயிடுச்சுங்க. எனக்கு அதை நினச்சது எனக்கு கவலையாக இருக்குது. போங்கடா, ஃபீல்டு செட்டப் வச்சது ஏன் தப்பு தான்டா.